இது இந்த மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது எடுத்திருந்த விலாக் தான். நான் அப்போ எப்பயுமே கொஞ்சம் நிறைய நிறைய வாங்கி வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன்னா காலி ஆக ஆக திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததை ரீஃபில் பண்ணும்போது வீடியோ எடுத்திருந்தேன். அதை தான் ஒரு விலாகாக உங்களுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஹோல்சேல் ஷாப் அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோன்னா நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகிற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட கொஞ்சம் போய் வாங்கினேன்னா எனக்கு கொஞ்சம் ரேட் எல்லாம் ரொம்பவுமே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 10 ருபீஸ் கூட டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அங்கே மொத்தமாக நம்ம வாங்குறப்போ நம்மளுக்கு மணி சேவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சதே இல்லை இது வரைக்கும். இனிமேலாவது கொஞ்சம் அரைக்கணும்னு நினைக்கிறேன். இது 1/4 கிலோ 80 ருபீஸ்னு கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஒரு 1 மந்த்துக்கு எனக்கு கரெக்டாக போயிடும். நான் அதிகமாக வந்து காரமும் போட மாட்டேன். தேவைப்படும் போது போட்டுப்பேன். கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது மட்டும் போடுவேன். இந்த பனங்கற்கண்டு 10 ருபீஸ் தான். பச்சை பயிறு 10 ருபீஸ் தான். உடச்ச கடல வந்து 12 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த கோகோனட் ஆயிலெலாம் அங்கே வாங்கும்போது எப்படி ரேட் இருந்துச்சுன்னா, பேக்கெட்டில் வாங்கினா 22 ருபீஸ், பாட்டில் வாங்கினோன்னா நம்ம 30 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சரி பேக்கெட் வாங்கி நம்ம ஏற்கனவே இருக்க பாட்டிலில் கூட ரீஃபில் பண்ணிக்கலாம்ல, அதனால வந்து நான் பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 8 ருபீஸ் நம்மளுக்கு மிச்சமாகும். இந்த மந்த்ரா ஆயில் மட்டும் எவ்வளோ சொன்னாலும் நான் வாங்கிடுவேன். ஏன்னா தம்பிக்கு அதை லஞ்சு கட்டி கொடுக்கறதுக்கு நான் தம்பிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பேன். நார்மலாக எப்பயாவது மருந்து குழம்பு வத்த குழம்பெல்லாம் வைக்கணும்னா அப்போ அந்த கடலெண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பாக்ஸ் வந்து நம்ம மீஷோவில் வாங்கியிருந்தோம் இல்லையா, 1+1 காம்போவில், அதில் தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து பிரியாணி, நம்ம குருமா அதெல்லாம் வைக்கிறோன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நான் பிரிஞ்சி இலையை கூட இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இது மொத்தமாக இதை ஓப்பன் பண்ணும்போது பிரிஞ்சிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக அங்கங்கே வச்சுட்டு தேட வேணாம். இதில் டீஸ்பூன் தேவையில்லை, இருந்தாலுமே நான் போட்டு வச்சுருக்கேன். இதை எங்கேயாவது வச்சுட்டு திருப்பி தேட முடியாது இல்லையா, ஸோ அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சது ஓகே தான். இது போன மந்த் வாங்கியிருந்த சப்பாத்தி மாவு தான். இதுவுமே மிச்சம் இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மந்த் ஒரு நாள் யூஸ் பண்ணேன்னா காலி ஆகிடும். இது அத்தை வீட்டுக்கு போகும்போது கொடுத்துருந்த புளி. இது வாங்கிட்டு வந்து 6 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் இருக்குது. இதை வச்சே இந்த மாதத்தையும் இந்த வருஷத்துக்குள்ளே போய்டும்னு நினைக்கிறேன். இந்த புளி வந்து யூஸ் பண்ணலாம், எப்பயுமே கெட்டெல்லாம் போகாது. இந்த லிக்விடு நம்ம மொத்தமாக ஒரு பாட்டில் அந்த மாதிரிலாம் வாங்குறத விட இந்த 10 ரூபாய் லிக்விட் வாங்கினா தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுவோம். எப்படி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் வந்து துணி துவைப்பேன். இப்போ லிக்விட் பாட்டிலில் வாங்கும்போது இஷ்டத்துக்கு ஊற்றிடுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக அந்த 1 மந்த்துக்கு அது காலியாகிற மாதிரி இருக்கும். அது வந்து 100 ருபீஸ் 150 அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு வாங்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறையவே கொஞ்சம் சேவ் ஆகும். 10 ருபீஸ்க்கு வாங்கி அன்றைக்கி வாரத்தில் 1 நாள் 2 நாள் துவைக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20 ருபீஸ் தானே ஆகும். அப்போ கணக்கு போடும்போது 60 ருபீஸில் நம்மளுக்கு வந்து அந்த மந்த்து முடிஞ்சிடும். நம்ம பாட்டிலாக வாங்கும்போது ஒரு 100 150 கொடுத்து வாங்குறோம்ல. ஸோ சோப்புமே சிட்ரஸ் தான் நான் வாங்குவேன். அதில் 1+1 ஆஃபர் வரும். ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம்.